என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு முக்கியமான செய்தியைத்தான் உன் தாயானவள் சொல்வதற்காக இன்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, மூன்றில் ஒன்றை தொட சொன்னவுடன் உனக்கு பிடித்த ஒன்றை தொட்டுவிட்டாய் அல்லவா என் தங்கமே? உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை தான் இன்று உன் அப்பன் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ என்ன நினைக்கின்றாய்? நம்மை பற்றி நமக்கே தெரியாத விஷயம் என்ன இருக்கப் போகின்றது? என்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே? என்ன இருந்தாலும் உனக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நம் அம்மாவிற்கு ஏதோ நம்மை பற்றி தெரிந்திருக்கின்றது போல. அதனால்தான் நம் அம்மா நம் வாக்கினை கேட்டுவிடுவோம் என்று நினைத்து என் குழந்தை நீ இங்கே வந்திருக்கின்றாய் அல்லவா என் செல்லமே? உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு ரகசியம் ஒன்று உன் அம்மா எனக்கு நன்றாக தெரிந்தது. இன்று அல்ல, நீ பிறக்கும்போதே அது எனக்கு தெரியும். இது உன் வாழ்க்கையை, நீ எப்படி இந்த வாழ்க்கையை வாழப் போகின்றாய், உன்னுடைய எதிர்காலம் என்னவென்பது எனக்கு நன்கு அறிந்த விஷயம் அல்லவா என் செல்லமே? நீ அதனை சில விஷயங்களில் மட்டும் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அது உனக்கே தெரியாத ரகசியமாகத்தான் உனக்குள்ளே மறைந்து கிடக்கின்றது. அதை வெளிக்கொண்டு வரவேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது அல்லவா? அதனால்தான் இந்த அம்மா உனக்கு அதனை தெரிவிக்க வந்திருக்கின்றேன். நீ இப்பொழுது இதை புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக தோற்றுத்தான் போய்விடுவாய் என்ற பயம் உனக்கு நிச்சயமாக வந்துவிடும். உனக்கு வந்துவிட்டதோ இல்லையோ, உன் அம்மா எனக்கு வந்துவிட்டது. எதை பார்த்தாலும் பயம், எதற்கெடுத்தாலும் பயம், என்ன நடந்தாலும் ஒரே பதற்றம் என்கின்ற மனநிலையில்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய். செய்ய நினைக்கின்ற செயலை எல்லாம் மன உறுதியோடு நீ செய்ய நினைப்பதில்லை. உனக்குள் இருக்கின்ற பயம் உன்னை செய்யவிடாமல் தடுத்து விடுகின்றது. எதற்கெடுத்தாலும் ஒரே பதற்றமாகத்தான் நீ இருக்கின்றாய். யார் உன்னை அமைதியாக இருக்கின்ற இடத்தில் கூப்பிட்டாலும் கூட உடனே பதறி எடுத்தது போல பயந்து விடுகின்றாய். இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன தெரியுமா? உன்னுடைய எண்ணங்கள் எதுவும் நேர்மையானதாகவே இல்லை என்பதுதான் என் தங்கமே. உன்னுடைய எண்ணங்கள் எதுவும் நேர்மையானதாக இல்லை என்று என்னை ஏன் சொல்கின்றீர்கள் அம்மா என்று உடனே நீ தவறாக நினைக்காதே என் செல்ல பிள்ளையே. நீ எதிர்மறையாக சிந்திப்பதனால்தான் இப்பொழுது உனக்கு இது போன்று எல்லாம் தோன்றுகின்றது. ஏன் இப்படியெல்லாம் தோன்றுகின்றது என்ற பயத்தினால்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றாய். உனக்கு எதையுமே எதிர்கொள்கின்ற சக்தி இல்லாமல் போய்விடுகின்றது. என் குழந்தை மனதிற்குள் எந்நேரமும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீ நினைத்து கொண்டே இருக்கின்றாய். எதை பற்றியோ சிந்தித்து கொண்டேதான் இருக்கின்றாய். ஏதேனும் ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுது நீ நன்றாக தொடங்கி விடுகின்றாய். வெற்றியை தொட்டு விடுவோம் என்று நினைத்துதான் அத்தனையும் செய்கின்றாய். ஆனால் வெற்றியில் சில சறுக்கல்கள் ஏற்பட்ட உடனே நீ ஏன் மொத்தமாக சறுக்கி விழுந்து விடுகின்றாய்? அது போன்ற ஒரு உணர்வினை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? எல்லா விஷயங்களையும் தொடுவது என்பது அவ்வளவு எளிதானது கிடையாது என்பதனை நீ இன்னும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது எல்லாவற்றிற்கும் காரணம் உனக்குள் இருக்கின்ற ஒரு ரகசியத்தை நீ உணர்ந்து கொள்ளாமல் இருப்பதுதான். அதை நீ உணர்ந்து விட்டால் இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ வெளியில் வந்து விடுவாய். அது உனக்குள்ளே மறைந்து கிடக்கின்றது. நீ இருப்பது தெரியாமல்தான் இது போன்ற செயல்களையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, அந்த ரகசியம் என்னவென்று உன் அம்மா சொல்கின்றேன். நன்றாக இருக்கின்றதா என்று பார்க்கின்ற அளவிற்குத்தான் அந்த ரகசியம் இருக்க போகின்றது. என் குழந்தையே, நீ பிறக்கும் போதே உனக்கென்று எழுதி வைத்த விதியினை வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு முதலில் பயம் காட்டும். ஆனால் கடைசியில் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து விட்டு நீ அதை தொட்டு விடுவாய். இது முதலாவது.
இரண்டாவது விஷயம், இந்த வெற்றியினை தொடுவதற்கு உனக்குள்ளே எல்லா திறமைகளும் நீ கேட்க மாட்டாய். உனக்கு உதவி செய்ய முன்வந்தாலும் நீ விரும்பவும் மாட்டாய். இப்பொழுது அதை நீ இருக்கின்ற மனநிலை உனக்கு நிச்சயமாக இன்னும் சில நாட்களில் இருக்கப்போவது கிடையாது. ஏனென்றால் உதவியை கேட்டு தொலைந்து போயிருக்கின்றாய். சோர்ந்து போன நேரத்தில் கூட யாருமே உனக்கு கை கொடுத்தது இல்லை என் தங்கமே. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் குழந்தை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வாழ்வில் தேர்ச்சியாக போகின்றாய். இனிமேல் யாருடைய உதவியும் உனக்கு தேவைப்பட போவதில்லை. நீயே அடிபட்டு மிதிப்பட்டு எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து ஆரம்பித்து விட்டாய். நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் இனிமேல் அத்தனை பலம் வாய்ந்ததாக இருக்கப் போகின்றது என் தங்கமே. நீ ஒரு முறை இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் உண்மையாக இருக்குமோ என்று சிந்தித்து பார். ஆனால் உன் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களையோ, உன் அருகில் இருப்பவர்களையோ, உன்னுடைய ஊரில் இருப்பவர்களையோ அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கஷ்டங்களை அனுபவித்து எதற்கும் உதவாதது போல தெரிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களின் நிலை என்னவாக இருக்கின்றது என்பதனை சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டார்கள், இப்படியேதான் இருப்பார்கள் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்று வாழ்க்கையில் நல்ல நிலையை தொட்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த திறமைதான் அதற்கு முக்கிய காரணமாக இருக்க முடியும். வேறு எதையும் நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்களின் முக அழகோ, அவர்களின் உடலில் வலுவோ எதுவாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் அவர்களின் மனமும் அறிவும் சார்ந்ததுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நம்பிக்கைதான் முதல் அச்சாரம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையோடு எவன் ஒருவன் வெற்றியை தொட்டுவிடலாம் என்று நினைக்கின்றானோ அவனால் நிச்சயமாக வெற்றியை தொட முடியும். இந்த திறமை உனக்குள் இருக்கின்றது என்பதைத்தான் இந்த அம்மா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் என் தங்கமே. நீ நினைத்ததை அடையப் போகின்ற நேரம் வெகு தொலைவில் இல்லை. நீ ஆசைப்பட்ட இலக்கை அடைய வேண்டிய நேரம் நெருங்கி வந்துவிட்டது. உனக்கு தெரியாமல் உனக்குள் இருக்கின்ற ரகசியம் இதுதான். உன்னுடைய திறமை உனக்குள்ளேயே புதைந்து கிடக்கின்றது. இந்த திறமையை வெளிக்கொண்டு வந்துவிட்டால் நிச்சயமாக உனக்குள்ளே இருக்கின்ற பயத்தை நீ விரட்டி அடித்து விடுவாய். பயம் என்றால் என்னவென்று கேட்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக ஒன்றை சந்தித்து விடுவாய். நான் உனக்கு அதனை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே. உன்னுடைய பணிவினை நீ காட்ட வேண்டும். எதிரி நிற்கின்றான் என்றால் கூட அவனுக்கு உன்னுடைய துணிவினைதான் நீ வெளியில் காட்ட வேண்டும். நீ எத்தனை துணிந்தவன் என்பதனை அதை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். அதே சமயத்தில் ஒரு துரோகி உன் முன்னால் நிற்கின்றான் என்றால் நீ தொடர்ந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் அவன் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதைத்தான் என் தங்கமே. நீ வாழ்ந்து காட்டுவதற்காகவே பிறந்த ஒரு குழந்தை ஒருபொழுதும் ஓய்ந்து மூலையில் அமர்ந்து விடாதே. உனக்கானவற்றை நிச்சயமாக இந்த அம்மா உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து நிச்சயமாக நான் சேர்ப்பேன். இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.